بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷாஅல்லாஹ், நம்ம இந்த வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு சிந்தனை சார்ந்த ஒரு கருத்தியல் சார்ந்த விஷயங்களை பேசிக்கிட்டே வர்றோம். மாஷாஅல்லாஹ், போன வாரம் அந்த நிகழ்வுல முடிந்த பிறகு நிறைய நபர்கள் தனிப்பட்ட முறையில கால் செய்தாங்க, போன் செய்தாங்க. நாங்க நிச்சயமா எங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழ்றோம் அப்படிங்கிற பலதரப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த வார தலைப்பு என்பது தற்கொலை தீர்வல்ல. நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கம் தற்கொலையை பெரும் பாவமாக சொல்லுது. எப்படி ஈமான்ல 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குன்னு சொல்லப்படுதோ, அதே போல இமாம்கள் நம்ம கொடுத்திருக்கிறாங்க, பாவங்கள்ல பெரும்பாவங்கள் 70க்கும் மேற்பட்ட பெரும்பாவங்கள். அதுல மிக முக்கியமான தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுதல். அந்த நிலையிலிருந்து மனிதர்களை எப்படி நம்ம பாதுகாக்கணும், ஏன் அந்த நிலைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். இது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம், இது ஒரு அறிவு சார்ந்த விஷயம் அல்ல. இது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம். நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு தைரியமா இருக்கலாம்ல, ஒரு மனிதன் ஏன் இப்படி பண்ணிக்கிறான் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அவங்க உணர்வு சார்ந்து பாதிக்கப்படும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழ்றதை விட நம்ம இல்லாம இருக்கிறது ஆகச் சிறந்தது. யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, யாரையும் கஷ்டப்படுத்த தேவையில்லை, இனிமே நான் இருந்து இங்க என்ன புண்ணியம் அப்படிங்கிற மனநிலையை ஷைத்தான் அவர்களுக்கு கொடுக்குறான். ஒரு மனிதனை எந்த நிலையில வழிகெடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்குள்ள 4 விதமான எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 4 விதமான எலிமெண்ட்ஸ சரியான முறையில நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னு சொன்னா, எப்படி நம்ம உலக கட்டமைப்புல 4 கைண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. நீர், நிலம், காற்று, நெருப்பு அப்படின்னு சொல்லப்படுதோ, அதே போல மனிதன் உடலுக்குள்ளும் 4 வகையான எலிமெண்ட்ஸ் இருக்குது. அறிவு, உள்ளம், மனம், உயிர் அப்படின்னு சொல்லி 4 வகையான எலிமெண்ட்ஸ் நமக்குள்ள இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், இந்த எண்ணங்கள் ஏற்படும் போது நம்ம எப்படி தவிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைங்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு சில நேரங்களில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த கவலைகள் இன்க்ரீஸ் ஆகும்போது மனிதன் என்ன செய்யறான், தவறான முடிவுகளை எடுக்கிறான். அழுத்தங்கள் ஏற்படும் போது தவறான முடிவுகள் எடுக்கப்படுது. இஸ்லாமிய உளவியல் இதை பத்தி ரொம்ப ஆழமாக ஆய்வு செய்யுது. கிட்டத்தட்ட 10 காரணங்களுக்கு மேல சொல்லுது ஒரு மனிதன் தவறான முடிவெடுக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன. தற்கொலைகள் மட்டுமல்ல, அதே போல அவன் அடுத்தவங்களை ஹர்ட் பண்றது, அதே மாதிரி தனக்குத்தானே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறது, இல்ல தனிமையை விரும்புறது, இல்ல யாரிடத்திலையும் பேசாம ஒதுங்கி கொள்றது, இது போன்ற பல காரணங்கள் சொல்லப்படுது. அதுல மிக முக்கியமாக 10 காரணங்கள் ஆய்வுகள் சொல்றாங்க. நம்ம சும்மா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைங்களை, நம்முடைய சமுதாய நெக்ஸ்ட் ஜெனரேஷனை சரியான முறையில கைட் பண்ணி, அவங்க லைஃப்ல தோத்து போறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்ப நீ எப்படி நடந்து கொள்ளணும், அந்த நிலையில உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் நம்ம. ஒன்று உயிரியல் காரணங்கள்னு சொல்றாங்க. ஜெனட்டிக்கலி ஒரு மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் காரணம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆக்சுவலா மூளை, மனம், உள்ளம், உயிர், அந்த 4 தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய எலிமெண்ட்ஸ். ஆற்றல், எனர்ஜி இங்க இருந்து தான் உண்டாகும் ஆக்சுவலா. இப்ப உதாரணத்துக்கு மனிதனுடைய மூளையும் உள்ளமும் ஒரு சார்ந்தது. உதாரணத்துக்கு உணர்வு சார்ந்ததுன்னு வச்சுக்கோமே. உள்ளம்ங்கிறது உணர்வு சார்ந்தது, மூளைங்கிறது லாஜிக் சார்ந்தது. கேள்விகள் கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கும். இதுல பாதிக்கப்படக்கூடியது என்னன்னா மனம்தான். இந்த மனதை நம்ம சரியாக பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மனம்தான் கெட்ட முடிவுகளை, நெகட்டிவ் எனர்ஜியஸை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப எல்லா நிலையிலையுமே நாம ஒரு ஒரு கவலை ஏற்படுது, ஒரு கஷ்டம் ஏற்படுதுன்னா,
நிச்சயமாக நம்முடைய மூளையையும் நம்முடைய கல்வையும் நம்முடைய உள்ளத்தையும் ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைச்சு நம்ம சொல்லணும், இல்ல இது கடந்து போகும், இது ஒரு தீர்வு அல்ல, இந்த கவலை ஒரு தீர்வு அல்ல அப்படிங்கிறத ரிவிவிங் அவர் செல்ஃப்னு சொல்றாங்க. உங்களுக்கு நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ண பழகணும். அது சில நேரங்கள்ல எனர்ஜி நமக்குள்ள இருந்து கிடைக்கலாம், இல்ல எனர்ஜி வெளிய இருந்து கூட கிடைக்கலாம். இஸ்லாமிய உளவியல் இத பத்தி பெரிய பாடங்களாக சொல்லுது. பாசிட்டிவான வார்த்தைகள அவங்கள்ட்ட பேசுறது, நல்ல சிந்தனைகள குடுக்கறது, இல்ல நீ தாங்கிக்கொள், நீ இப்படித்தான் வாழ முடியும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லாம, நீ கவலைப்படாத, இதிலிருந்து நீ வெளியாயிருவ, அந்த ஆற்றல் உனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான எனர்ஜிய நம்ம வெளியாக்கும்போது, இந்த இந்த உள்ளம் வந்து அத உள்வாங்கி, அவங்க நல்ல சிந்தனைகள் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு உளவியல் சொல்லுது. இது முதல் காரணம். 2வது காரணம் வந்து மனிதன் தவறான முடிவுகள் எடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அவனுடைய சமூக பொருளாதார நிலை. சமூகத்துல அவன வந்து ஒதுக்கி வைக்கிறது, இல்ல சமூகம் அவன வந்து கண்டுகொள்ளாம விடுறது, இல்ல பொருளாதாரத்துல வேற வழி இல்லாம ஒரு அழுத்தம் குடுக்கிறது, இல்ல கடன் வாங்கி அத குடுக்க முடியாம உச்சகட்டமான மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறது. இது போன்ற நிகழ்வுகள் ஒரு தனி மனிதனுக்கோ, ஒரு குடும்பத்துக்கோ ஏற்படும்போது, இதிலிருந்து விடுபடக்கூடிய வழி தெரியாம அவங்க என்ன தவறு செய்றாங்க. அதனால தான் சொல்லப்படுது, ஜமாத்துகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நான் பல மீட்டிங்ல நான் சொல்றேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் வந்து பொதுமக்கள சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம மஹல்லாவுல எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, ஏழைகளாக இருக்காங்க, ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறாங்க, எத்தன பேர் கடன் வாங்கி திருப்பி தர முடியாம இருக்காங்க, வட்டியில மாட்டிக்கொண்டாங்க. அப்படிங்கிறவங்கள ஒரு அவேர்னஸ், ஒரு வார்த்தைகளையாவது பேசணும். நல்லா தெரிஞ்சுக்கணும், வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய எனர்ஜிய குடுக்கும். நம்முடைய பணம் குடுத்து உதவுறோமோ இல்லையோ, நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள், எங்கனால முடிஞ்ச உதவிகள நாங்க செய்றோம் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகள வெளிப்படுத்தும் போதே, இல்ல ஒரு சின்ன உதவிகள் செய்யும் போதே மனிதனுடைய மனம் வந்து கூலாகும். தவறான முடிவுகளுக்கு போகாது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பேரணாம்பட்டுல ஒரு குடும்பம் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, வெறுமனே ஒரு 50,000 பணம் கட்ட முடியல. கடன் திருப்பி குடுக்க முடியல. அவங்க அத்தா வாங்கிட்டு போயிட்டாரு. மகனும் தாயும் சேர்ந்து ஒரே நேரத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் கேட்கிறதுக்கே ஷாக்கா இருக்குது. அதே மாரி ஈரோட்ல. இதெல்லாம் என்னன்னா, ஒவ்வொரு மஹல்லாக்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுக்கு பிறகு எங்கள சந்திங்க. நாங்க ஒரு 1/2 மணி நேரம் டைம் குடுக்குறோம். இந்த மஹல்லாவுல யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்க? என்ன தேவைகள் இருக்குது? அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படிங்கிறத கேட்கக்கூடிய கவுன்சிலிங் அப்படிங்கிறது பேசுறது இல்ல. கவுன்சிலிங் அப்படிங்கிறது கேட்கிறது. அப்ப வந்து இந்த சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவங்கள நம்ம கவலை கொள்ளணும். அவங்கள பத்தி யோசிக்கணும். நம்ம உறவுகள்லயே நிறைய பேர் இருக்கலாம். நீங்க வந்து அ அ மன அழுத்தத்தினுடைய முடிவு தற்கொலை மட்டுமல்ல. பல விஷயங்கள் இருக்கு. தவறுகள் செய்வாங்க. கெட்ட நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க. நம்ம குழந்தைகளையே சொல்றேன். அவங்க மன அழுத்தத்துக்கு தனிமையில இருக்கும்போது, பெற்றோர்களுடைய அட்டென்ஷன் கவனம் இல்லாம போகும்போது என்ன நடக்கும்னு சொன்னா, நிச்சயமாக அவங்க வந்து தவறான நிலைகள்ல மாட்டிக்குவாங்க போய். சரி, 3வது காரணம் உறவுகள். தவறான உறவுகள், இல்லீகலி வந்து கனெக்ஷன்ஸ் ஏற்படுறது. இதெல்லாம் வந்து நிச்சயமாக மிக மோசமான நிலைய தற்கொலைய கொண்டு போய் சேர்த்துரும். இதெல்லாம் வந்து மனிதனுடைய மனத வந்து அப்படியே நொறுக்கி எடுத்துரும். அப்ப தனிப்பட்ட உறவுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து லீகலி எப்படி உறவுகள் இருக்கணும்? அந்த உறவுகள வந்து நம்ம சொல்லிக் குடுக்கணும். எந்த நிலையிலும் இல்லீகல் உறவுகள் வந்து நம்மளுக்கு பெரும் பாதிப்ப ஷரியத் ரீதியாகவும் அது மிகப்பெரிய தவறு. உலக ரீதியாகவும் அது மனிதனுடைய வாழ்க்கைய வந்து ரொம்ப கேவலமா ஆக்கிரும். இன்னைக்கு நிறைய கொலைகள், நிறைய தற்கொலைகளுக்கு காரணம் வந்து அநேக காரணங்கள் வந்து இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தான். அதன் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். அத நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த எப்படி நம்ம வாழ்க்கையில நடந்து கொள்ளணும்? யார்ட்ட பேசணும்? யார்ட்ட பேசக்கூடாது? எப்படி ஷரியத் சொல்லுதோ அந்த வாழ்க்கை முறைய நாங்க பின்பற்றணும். திரும்ப திரும்ப ஷரியத் என்பது வந்து அது அடிமைத்தனம் கிடையாது. ஷரியத் என்பது முழுக்க முழுக்க மாஷா அல்லாஹ் அது வந்து ஒரு கட்டுப்பாடான, சுய கட்டுப்பாடான வாழ்க்கை முறைய சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறிமுறை தான் இஸ்லாமிய மார்க்கம். நான் எப்படி வேணாலும் வாழுவேன்னு சொல்லும்போது தான் மனிதன் என்ன செய்றான்? மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுறான். ஷரியத் சொல்லப்பட்டதன் காரணமே என்னன்னு சொன்னா, முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கைய கட்டுப்பாடாக, சுய கட்டுப்பாடாக, பொது கட்டுப்பாடாக ஒரு இலக்கோடு வாழணும் அப்படிங்கிறது தான் ஷரியத் சொல்லுது. எப்ப இத மீறி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை போகுதோ, அவன் கேவலப்படுவான், தற்கொலை பண்ணுவான், இல்லீகலி குழந்தைகள் பிறக்கும்.
கியாமத்துடைய நெருக்கத்துல தஜ்ஜால பின்பற்றக்கூடிய குழந்தைகள்ல அநேக பின்பற்றக்கூடிய மக்கள் யாருன்னா இல்லீகலி பிறந்தவங்க தான். இன்னைக்கு பெரிய பெரிய வளர்ச்சி பெற்ற நாடுகள்ல, இன்னைக்கு அமெரிக்கா போன்ற, ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற பெரும் பெரும் வளர்ச்சி பெற்ற நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இல்லீகலி பிறந்தவங்க. யார் அத்தான்னு தெரியாது. அப்ப இந்த குழந்தைகளுடைய நிலைகள் வந்து சமூகத்தினுடைய மிக மோசமான நிலைக்கு காரணமாக மாறுது. சோ மனிதன் வந்து இந்த மோசமான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், அனெக்சிட்டி, டிப்ரெஷன், ஆங்கிரி, சூசைட் இதெல்லாம் போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? இல்லீகல் ரிலேஷன்ஷிப். அதை ஒருபோதும் நம்ம வந்து அனுமதிக்க கூடாது. அதை நம்ம வந்து அழகான முறையில அதை நம்முடைய வருங்கால ஜெனரேஷனுக்கு புரிய வைக்கணும். அடுத்து வந்து பாலியல் நோக்குநிலை. சில நேரங்கள்ல வந்து இருபாலராக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி வாழணும்னு தெரியாது. இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஒரு இருபால் சிந்தனை உள்ள மக்களையும் எப்படி வாழணும், அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அரவாணிகள்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கணும், அவங்க தவறான விஷயங்களை எடுக்கக்கூடாது, பிராஸ்டியூட் விபச்சாரங்கள் ஈடுபற்றக்கூடாது. இஸ்லாமிய குழந்தைகள் அப்படி ஏதாவது இருந்தா அதற்கு உண்டான வழிகாட்டுதல் என்னங்கிறது இஸ்லாம் மிக அழகாக சொல்லுது. இதெல்லாம் வந்து அடிப்படை மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள். இதெல்லாம் நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு புரிய வைக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். எந்த நிலையிலும் மன அழுத்தம், மன கஷ்டம், மக்களை ஒதுக்கி வைக்கிறது, இல்ல சூசைடுக்கு முயற்சி செய்யறது, இதெல்லாம் இஸ்லாத்துல ஒருபோதும் கூடாது. எல்லா நிலையிலும் நாங்க மக்களை வந்து என்ன செய்யணும், மனதுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அடுத்து வந்து மன அழுத்தம். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து மன அழுத்தங்களை ஷைத்தான் எப்படி ஏற்படுத்துறான், தேவையில்லாத கவலைகளை எப்படி ஏற்படுத்துவான், ஓவர் திங்கிங், ஒரு விஷயத்தை பத்தி 100 தடவை சிந்திக்க வைக்கிறது. தேவையில்லாம நம்மளால முடியாத, இல்ல நமக்கு கிடைக்காத, நமக்கு நம்ம வாங்க முடியாத ஒரு விஷயத்தை நினைச்சு, கிடைக்காத விஷயத்தை நினைச்சு யோசிச்சு யோசிச்சு மன அழுத்தமாகி தூக்கம் கெட்டு போய் ஸ்ட்ரெஸ் கொண்டு போய் கடைசியில வந்து இந்த உலக வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையை ஷைத்தான் ஏற்படுத்துறான். 4 விஷயங்களை கொண்டு மனிதன் வந்து ஷைத்தான் வந்து மனிதனை வந்து ஆட்கொள்றான். 4 நிலைகள்ல மனிதனை வந்து ஷைத்தான் ஆட்கொள்றான். ஒன்னு எக்ஸ்ட்ரீம் ஆங்கிரி, உச்சகட்டமான கோபங்களை கொடுத்து அதன் மூலமாக மனிதனை வந்து தன்னுடைய அடிமையாக மாத்துறான். 2வது எக்ஸ்ட்ரீம் லேசினஸ், உச்சகட்டமான சோம்பேறித்தனம், சும்மாவே இருக்க வைக்கிறது. சும்மாவே இருக்கிறவன் சீக்கிரம் செத்து போயிடுவான். ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, சும்மா இருக்கிறவன் ரொம்ப காலம் சும்மாவே இருந்தா அவனுக்கு நோய் நொடி, மன அழுத்தம், அவனாலும் பிரச்சனை, அவனுக்கு மற்றவங்கனாலும் பிரச்சனை. 3வது எக்ஸ்ட்ரீம் டிசைர், பேராசை, மோகங்கள், தேவையில்லாத அசிங்கமான சிந்தனைகள். இதை அதிகப்படுத்தி 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 அவன் என்ன செய்யறான், அவனை வெற்றி கொள்றதுக்கு, அடிமைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறான். இது போன்ற பல காரணங்கள் சொல்லப்படுது. இந்த காரணங்கள் எல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இல்ல, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது, நம்முடைய வாழ்க்கை மிக அழகானது, நம்முடைய வாழ்க்கை மிக நேர்த்தியானது, நம்முடைய வாழ்க்கை இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அதுலயும் குறிப்பாக நம்ம எல்லாம் களிமா சொல்லி முஸ்லிம்களாக இருக்கிறோம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதுல இருந்து எப்படி நம்ம தவிர்ந்து கொள்றது, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைங்களை. தற்கொலை மட்டுமல்ல, நான் சொல்றது மன அழுத்தம், கோபம், வெறுப்புணர்வு, தனிமையாகுதல், இது எல்லாமே ஆரம்ப நிலை, ஆரம்ப ஸ்டேஜ். தற்கொலையினுடைய ஆரம்ப ஸ்டேஜ் உளவியல் வந்து மிக ஆழமா சொல்லுது. எடுத்தோடனே ஒரு தற்கொலை பண்ணிக்க மாட்டான், ஃபீல் பண்ணுவான், அடுத்தவங்கள்ட்ட தன் கருத்துக்களை எடுத்து வைக்க முயற்சிப்பான், தனிமையை விரும்புவான், யோசிக்க ஆரம்பிப்பான், ஸ்ட்ரெஸ் ஆகும், சாப்பிட மாட்டாங்க, பல காரணங்கள் நிகழும். அந்த காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், 4 முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம வந்து அவங்கள்ட்ட அன்பாக பேசணும், அவங்கள்ட்ட அன்பான வார்த்தைகளை வெளிப்படுத்தணும், பாசிட்டிவ் எனர்ஜியை வெளியாக்கணும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன செய்யும்னா, மாஷா அல்லாஹ் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்ல எனர்ஜி கொண்டு போய் சேர்க்கும். அது அது வந்து கேப்சர் ஆகும். அது நமக்கு டார்க் எனர்ஜி, மற்ற நிறைய தியரிகள் சொல்லுவாங்க. இதுல மிக முக்கியமானது, இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா, எப்பயுமே அன்பான வார்த்தைகளை கொண்டு மனிதர்களை வந்து ஆதரிக்க பழகணும். அதிகாரத்தை கொண்டோ, இல்ல அவங்கள அடக்குமுறைகளை கொண்டோ, இல்ல அவங்கள வந்து உனக்கு ஒண்ணும் விளங்கல, உனக்கு வாழவே தெரியல, நீ எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது.
ஏன்னா வந்து அவங்க நம்மள்ட்ட சில நேரங்கள்ல அவங்களோட இயலாமைகளை சொல்லுவாங்க. அவங்களுடைய முடியாமைகளை, இயலாமைகளை, கஷ்டங்களை வெளிப்படுத்தும் போது, நம்ம நல்ல வார்த்தைகளை, அழகான வார்த்தைகளை, ஆதரவான வார்த்தைகளை பேசணும். இது முதல்ல. 2வது அஃபெக்ஷன். அன்ப வந்து வெளிப்படுத்தணும். அன்பான வார்த்தைகள். 2வது அன்ப வெளிப்படுத்தணும். அன்ப வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும்னு சொன்னா, அவங்க வந்து நம்ம கூட இணைய முயற்சிப்பாங்க. ஓகே, நமக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. நமக்கு நம்ம சொல்றதையும் கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இஸ்லாமிய உளவியல்ல மிக ஆழமான ஒரு கருத்து என்னன்னா, மனிதனுடைய ஆணுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? பெண்ணுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? ஆணுடைய சிந்தனைங்கிறது ஸ்கொயர் டைப்ல இருக்கு. ஸ்கொயர் டைப்ல இருக்கும். ஒரு ஒரு பாக்ஸ் மாரி. ஒரு கோட போட்டு அது முடிஞ்சிரும். அடுத்த கோடு ஒரு முடியும். அடுத்த கோடு முடியும். அடுத்த கோடு முடியும். ஒரு பாக்ஸ் மாரி. ஆண் எப்படின்னா ஒரு விஷயத்த யோசிப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்தோனே இத விட்டுட்டு அடுத்துக்கு போய் அத நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அடுத்த விஷயம் வந்தோனே இத விட்டுட்டு அடுத்த நோக்கி போயிருவாங்க. இது ஆணுடைய சிந்தனை. பெண்ணுடைய சிந்தனைங்கிறது ரவுண்ட் சர்க்கிள் ஷேப் ஆக்சுவலா. அவங்க ஒன்னையும் இன்னையும் இன்னையும் அப்படி இணைச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்க உணர்வு ரீதியா கொஞ்சம் பலகீனமா இருப்பாங்க. அவங்கள்ட்ட அன்பாக, அக்கறையாக, ஆதரவாக அவங்கள்ட்ட போய் லாஜிக்கா பேசக்கூடாது. ஆண்கள் பெண்கள்ட்ட போய். பெண்கள்ட்ட வந்து உணர்வு ரீதியா தான் பேசணும். உணர்வு ரீதியான விஷயங்கள, ரொம்ப அழகான கருத்துக்கள, நான் உன்ன நேசிக்கிறேன். உன்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படிங்கிற அம்மாட்ட, மனைவிட்ட, குழந்தைகள்ட்ட எல்லாத்துட்டயும் பேசும்போது, பெண்கள்ட்ட பேசும்போது உணர்வு ரீதியா பேசணும். ஆண்கள்ட்ட பேசும்போது லாஜிக்கா, அறிவு சார்ந்து பேசணும். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இப்ப இந்த மாரி உளவியல் ரீதியாக நாம நம்மள வலுப்படுத்திக் கொண்டோம்னு சொன்னா, சில விஷயங்கள கத்துக்கொண்டோம்னு சொன்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம சந்தோஷப்படுத்த முடியும். அஃபெக்ஷன வெளிப்படுத்த முடியும். 3வது அப்ரிசியேஷன். அடிக்கடி என்ன செய்யணும்? பாராட்டணும். இது போன்ற மக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. சோகமாவே இருக்காங்க. புலம்பிக்கிட்டே இருக்காங்க. தேவையில்லாத விஷயங்கள பத்தி பேசுறாங்க. இல்ல தனிமைய விரும்புறாங்க. வெறுமையா இருக்காங்க. வாழ்க்கையே புடிக்கலன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட அடிக்கடி, அடிக்கடி அப்ரிசியேஷன் அவங்க ட்ரெஸ்ஸ, அவங்க பேச்சு, அவங்க நடை, உடை, அவங்களுடைய முன் சென்ற வாழ்க்கை முறை எல்லாத்தையும் அப்ரிசியேஷன் பண்ணும்போது, ஓகே, நான் வந்து நல்லவனா தான் இருக்கிறேன். எனக்கு திறமை இருக்குது. நானும் டெவலப் ஆயிருவேன். அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஏற்படும். நீ விளங்க மாட்ட. நீ வழக்கமே உனக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படின்லாம் அந்த வார்த்தைகள் சொல்ல, சொல்ல அந்த மாரி மக்கள் சீக்கிரமே தவறான முடிவுகளுக்கு போயிர்றாங்க. 4வது அக்செப்டன்ஸ். அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். அவங்கள நம்ம நிலையிலிருந்து யாரையும் பார்க்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில வந்து அடுத்தவங்களுடைய வலி வந்து நமக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு நம்ம நம்ம உணர முடியாது. அவங்க வலி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாரி நாம என்ன நினைக்கிறோம்னு அவங்களுக்கு புரியாது சில நேரங்கள்ல. "என்ன நீ இப்படி இருக்கிற?" அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே மாரி சிந்திக்க மாட்டாங்க. ஒரே மாரி பேச மாட்டாங்க. ஒரே மாரி கருத்துக்கள வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்ப நாம வந்து அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். மட்டமாக, அவங்கள ரொம்ப மோசமாக, இல்ல அவங்கள வந்து கண்ணிய குறைவாக நடத்தும்போது, இப்ப ராகிங் எல்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப ராகிங்கினுடைய விளைவுலாம் அதுதான். ரொம்ப கண்ணிய குறைவா நடத்தும்போது, நம்மளுக்கு யாருமே இல்ல. அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் கைவிட்டாங்க நம்மள அப்படிங்கிற மனிதன் வந்து அந்த நிலைக்கு தள்ளப்படுறான். அப்படியெல்லாம் இல்லாம அவங்கள ஏற்றுக்கொள்ள பழகணும். அத ஏற்றுக்கொள்ள பழகி, அதுக்கு உண்டான பயிற்சி முறைகள் நெறைய விஷயங்கள் பயிற்சி முறைகள் குடுக்கப்படுது. இன்றைய கால சூழ்நிலையில அதற்கு நெறைய பயிற்சிகள், அதற்கு கவர்மெண்ட் தனி ஃபோன் நம்பர் 104ன்னு வச்சிருக்கிறாங்க. ஃபோன் நம்பர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு கால் பண்ணி பேச சொல்றாங்க. அதுக்கு தனி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இது மாரி பலதரப்பட்ட விஷயங்கள், மன அழுத்தங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள். ஏன்னா இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது அடுத்த 10 வருஷத்துல இந்தியாவுல மட்டுமே கிட்டத்தட்ட 95% மக்களுக்கு மென்டல் ஹெல்த் டிஸார்டர் வரப்போதுங்கிறான். மனநோய் வரப்போதுங்கிறான். மனநோய்னா பைத்தியக்காரவங்க இல்ல. மனநோய்ன்னு சொன்னாவே தன்னை பத்தி அதிகமா யோசிக்கிறது, நமக்கு கிடைக்காதத பத்தி அதிகமா சிந்திக்க ஆரம்பிக்கிறது, அடுத்தவங்க மேல எரிச்சல் அடையுது, பொறாமை அடைகிறது, கோவப்படுறது, எல்லா நிலையிலுமே டிப்ரஷன், மன அழுத்தத்துல உள்ளாக்கப்படுறதெல்லாம் தான் மென்டல் ஹெல்த் டிஸார்டர். இதெல்லாம் வந்து வாழ்க்கையினுடைய மோசமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பதாக ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். இப்ப வாழ்க்கைங்கிறது என்னன்னா அன்பு தான். வாழ்க்கைங்கிறது மன்னித்தல் தான். வாழ்க்கைங்கிறது விட்டு கொடுக்கிறது தான். வாழ்க்கைங்கிறது அடுத்தவருக்கு உதவி செய்யறது தான். அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹ். அல்லாஹ் மிக அழகா சொல்லுவான். நான் உங்களுக்கு உபகாரம் செய்வதைப் போல, எனக்கு எந்த எதிர்பார்ப்புகளும் இல்ல. நான் உங்களுக்கு உபகாரம் செய்வதைப் போல, நீ எனக்கு உபகாரம் செய். மக்களுக்கு உபகாரம் செய். அப்புட்ன்னா, அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்னா என்ன சொல்றான்னா, மனிதர்களுக்கு உபகாரம் செய். அன்பாக பேசு, அரவணைத்து நடந்து கொள், உதவி செய், மக்கள மன்னிச்சிரு, சிரித்த முகமாக இரு. எல்லா நிலைக்கும், எல்லா மக்களுக்குமே அ ஆதரவான வாழ்க்கை முறைய கடைபிடி அப்படிங்கிறத தான் அல்லாஹ் விரும்புறான். இப்ப தொழுகை, இபாதத்து, திக்ருகள், குர்ஆன் ஷரீஃப் இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல நிம்மதியாக வாழத்தான்.
நம்ம தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. நம்ம ஓதுறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்றதுனால அல்லாஹ் பெருசாயிர மாட்டான். அல்லாஹ் எப்பயுமே அவன் உயர்ந்தவன், அவன் பெரியவன் தான். நாம சொல்றதுனால நம்முடைய மனம் பக்குவப்படும், நம்முடைய கல்பு சாந்தப்படும், நம்முடைய அறிவு மேம்படும், நம்முடைய உயிர் அன்பால மேம்படும். இது மாதிரி பல ஆய்வுகள், பல சிந்தனைகள் அதுக்குள்ள இருக்குது. எல்லா நிலையிலையுமே மனிதர்களை நேசிப்பதை கொண்டுதான் நம்ம சாதிக்க முடியுமே தவிர, வெறுப்பதை கொண்டோ, அடக்குமுறையை கொண்டோ, அதிகாரத்தை கொண்டோ, சுயநலத்தை கொண்டோ இந்த உலகத்தை, இந்த மனித இனத்தை நம்மளால பாதுகாக்க முடியாது. தற்கொலை என்பது அது எப்பயுமே தீர்வு கிடையாது. ஷைத்தான் நம்மளை வீழ்த்ததான் முயற்சி செய்வான். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. அவன் அசிங்கங்களை அழகாக காட்டுவான், அழகானதை வெறுப்பானதாக காட்டுவான், காட்டுவதை கொண்டு உங்களை அடிமைப்படுத்துவான். கடைசியில் அவன் இந்த உலகத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு போய் நரகத்தினுடைய வாசலை நிப்பாட்டிடுவான். அப்படிங்கிறத நம்முடைய குர்ஆன், நம்முடைய ஹதீஸ், நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வாழ்க்கை முறைய, இந்த அன்பான வாழ்க்கை முறைய, அரவணைப்பான வாழ்க்கை முறைய நாம நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது காலத்தினுடைய அவசியம். மாஷா அல்லாஹ், இது போன்ற சிந்தனைகளை நீங்க பேசுறது மட்டும் இல்லாம அதை என்ன செய்யணும், நீங்க குழந்தைகளோடு, மனைவியோடு, கணவரோடு, உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளணும். அதுதான் உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கிறது. நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, பேசிக்கிட்டே இருக்கோம், பயான் கிடையாது. நான் பேசுறது பயான் இல்ல. நம்ம பேசுறது ஒரு கருத்தியல் சார்ந்தது, ஒரு ஐடியாலஜி சார்ந்தது, ஒரு சமூக கட்டமைப்பை அறிவால் டெவலப் பண்றதை விட சிந்தனையால் டெவலப் பண்ண வளர்ச்சியின் பாதையில கொண்டு வர முயற்சிக்கிறோம். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கபூல் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.